தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. SIR பணிகள் நிறைவடைந்த நிலையில் வெளியிடப்படுவதால் மிகுந்த எதிர்பார்ப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மசோதா மீது நள்ளிரவு வரை விவாதம். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றம். I shall now put the amendment moved by Shri Muhammad Nidwal Haq for reference of the bill to a select committee of the Rajya Sabha to vote. The question is that the bill to establish a rural development framework aligned with the national vision of Viksit Bharat. புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி MPக்கள் ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நள்ளிரவில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஊரக வேலை திட்ட விவகாரத்தில் ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒத்து ஒதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சித் தலைவர் எதிரி கட்சித் தலைவராகவே செயல்படுவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். திராவிட முன்னேற்ற சார்பிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சி தலைவராக செயல்படுறத விட உண்மையான எதிர்கட்சி தான் செயல்படுத. அதான் உண்மை. தீய சக்திகளிடம் சிறுபான்மை மக்கள் ஏமாந்துவிடக்கூடாது. அரசியலில் சிலர் பரம்பரையாக பதவியை அனுபவித்து வருவதாக எடப்பாடி K. பழனிசாமி பேச்சு. பரம்பரையாக தாங்களே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு வங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு வரும் ஓநாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். தீய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது. கிறிஸ்தவம் திராவிட கொள்கைகளுக்கிடையே வித்தியாசம் கிடையாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மத்திய பாஜக அரசின் பிரித்தாளும் கொள்கை எப்போதும் வெற்றி பெறாது எனவும் கருத்து. கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது, வேறுபாடு கிடையாது. எங்க எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ அதனால தங்களுடைய அதிகாரம்லாம் பறி போயிடுமோன்னு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு மீது பயம். MGR ஜெயலலிதா பாணியில் திமுகவை தீய சக்தி என கடுமையாக சாடிய விஜய். திமுக என்ற தீய சக்திக்கும் தாவைக்க என்ற தூய சக்திக்கும் இடையேதான் போட்டி என்றும் ஈரோடு பரப்புரையில் பேச்சு. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. களத்திலேயே இல்லாதவர்களை எதிர்க்கும் ஐடியா இல்லை. திமுகவும் பாஜகவும் மட்டுமே தாவைக்காவுக்கு எதிரி என மீண்டும் திட்டவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு அது போதும்யா. ஈரோட்டில் நடந்த மக்கள் சந்திப்பு இதுவரை இல்லாத மிகுந்த மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் தந்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ததாக காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்து தாவேக தலைவர் விஜய் பதிவு. பத்திரிகையாளர்களை விஜய் சந்திப்பதுண்டா என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி.
திமுக ஒரு தீய சக்தி என விஜய் கூறியது குறித்த கேள்விக்கு பதில். என்னைக்கா நீங்க அதை கேள்வி கேட்டுருக்கீங்களா? ஒரு வாட்டி பேச விடுங்க. எம்ஜிஆர் முகமூடி போட்டு வந்தால்தான் மக்கள் மத்தியில் வாக்கு கிடைக்கும் என பேசுபவர்கள் தனித்தன்மையை இழந்துவிட்டனர். தாவேகா தலைவர் விஜயை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டு வர்றாரு. அந்த முகமுடியை போட்டு வந்தால்தான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா அப்ப அவருடைய தனித்தன்மையே போயிடுச்சு. திமுகவின் பி டீம் விஜய் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விஜய் மாஸ் மட்டும் காட்டுவதால் என்ன பயன் என்றும் கேள்வி. பொதுமக்களுடைய மாசுனாக்கி இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கு நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். பொதுமக்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கணும். வெறும் கூட்டத்தை மட்டும் மட்டும் காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும். விஜய்க்கு அடுக்குமொழியில் பேச யாரோ கற்று தந்துள்ளனர். திமுக தீய சக்தி என்ற விஜயின் பேச்சு குறித்த கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில். அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க. தூய சக்தி தீய சக்தின்னு மக்கள் முடிவு செய்வார்கள். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உறைபனி நிலவும் என வானிலை மையம் கணிப்பு. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை தொடர்பான வழக்கு அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. சென்னையில் நள்ளிரவிலும் தொடர்ந்த செவிலியர்கள் போராட்டம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாமக்கல் கோழி பண்ணைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. தீவனங்கள், முட்டைகளில் நைட்ரோபியூரான் மூலக்கூறுகள் உள்ளதா என கண்டறிய மாதிரிகள் சேகரிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 99,520 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் அதிகரித்து 224 ரூபாயாக நிர்ணயம். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை. 1 லட்சம் வடைகளால் மாலை அலங்காரத்தில் தோற்றமளிக்கும் ஆஞ்சநேயரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். ஓமனுடன் இந்தியா வரியற்ற வர்த்தக ஒப்பந்தம். பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து. பிரதமர் மோடிக்கு உயரிய விருது வழங்கி கௌரவித்த ஓமன். இருநாட்டு உறவை வலுப்படுத்தியதற்காக பிரதமர் மோடிக்கு விருது. காற்று மாசை கட்டுப்படுத்த தலைநகர் டெல்லியில் அமலுக்கு வந்த புதிய விதிகள். பிற மாநிலங்களிலிருந்து பழைய கார்கள் நுழைய தடை. சான்று பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை. அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணத்தில் தொடரும் கனமழையால் வடியாத வெள்ளம்.
குடியிருப்புகள், சாலைகளை சூழ்ந்துள்ள தண்ணீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு நூதன முறையில் அஞ்சலி. போண்டி கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட அலைச்சறுக்கு வீரர்கள் கூடி இரங்கல். தேசிய தினத்தை கோலாகலமாக கொண்டாடிய கத்தார். அணிவகுப்பு, விமான சாகசங்கள் என களைகட்டிய விழா. அகமதாபாத்தில் இன்று நடக்கிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் கடைசி T20 போட்டி. தொடரை கைப்பற்றுமா இந்திய அணி? ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.